தேர்வு வாரியத்தின் மூலம் டயட் லெக்சரர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 2016 கேட்கப்பட்ட வினாக்கள். டெஸ்ட்ஸ் டிசைன்டு டு ரிவீல் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இன் எ பீப்புள்ஸ் ஸ்கில் ஆர் நாலேஜ் இன் எ கிவன் சப்ஜெக்ட். டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் மாணவர்களின் திறன் அல்லது அறிவினை குறிக்கக்கூடிய பலம் மற்றும் பலவீன புள்ளி அளவைகளை வெளிப்படுத்தும் தேர்வுகள் குறையறி தேர்வுகள். எடுத்துக்காட்டாக ப்ரக்னாஸ்டிக்ஸ் டெஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, கம்பைன்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் ப்ளஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அச்சீவ்மெண்ட். கற்றல் செயலையும் கற்றல் அடைவையும் கண்டறியக்கூடிய சோதனையை முன்னறி சோதனை அல்லது ப்ரக்னாஸ்டிக் டெஸ்ட் என்று அழைப்போம். அடுத்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, டு நோ த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் எனி அகடமிக் ப்ரோக்ராம். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவு நம்ம பள்ளி அடைவு சார்ந்து கல்வியில் அடைவு சார்ந்த தேர்வுகள், ஃபார்மேட்டிவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஆர் சம்மேட்டிவ் டெஸ்ட்டு, வளரறி முறை தொகுத்தறி முறை என்று நாம் பார்த்துருப்போம். அந்த முறையின் அடிப்படையில் கண்டறியதல். தென் ஆட்டிடியூட் டெஸ்ட்டுன்றது சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு டு மெஷர் த டிகிரி ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். ஒருவருடைய நேர் மற்றும் எதிர்மறையான எண்ணங்களின் சதவிகிதத்தை நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடிய முடியும். அந்த சோதனை ஆட்டிடியூட் டெஸ்ட், மனப்பான்மை சோதனை என்று நாம் படித்திருப்போம். அடுத்ததாக, தி மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மார்க்கிங் ஆர் கிரேடிங் இஸ் டு பிளேஸ் எ வேல்யூ அப்பான் த டேஷ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி. ஒரு மாணவரின் செயலாக்கத்தின் தரநிலை மதிப்பினை குறிப்பதாக மதிப்பெண் அல்லது தர மதிப்பீடு அளிப்பதற்கான முக்கிய நோக்கமானதாகும். விடை தரநிலை. ஏன்னா மார்க்கிங் அண்ட் கிரேடிங்ன்றது மாணவருடைய தரநிலை, குவாலிட்டி. கிரேட் போடுறதுன்றது தரம் போடுறோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸ்கில் பொறுத்தளவு திறன் அப்படின்றது நுண்ணறிவுகளை கண்டுபிடிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நாம் திறன் என்றும், கேப்பபிலிட்டி அப்படின்றது ஆக்கத்திறன்கள், செயல் தகுதியை கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஆக்கத்திறன் என்றும், குவான்டிட்டி பொறுத்தளவு கல்வித்துறையில் எவ்வளோ என்ரோல்மெண்ட் ஆகிருக்கு என்பதை சார்ந்தது. Then dash techniques has a potential to develop study habit among the students at the higher educational level. உயர்கல்வி அளவில் மாணவர்களிடம் கற்றல் பழக்கத்தினை மேம்படுத்த டேஷ் நுணுக்கம் பயனுள்ளவையாக அமையும். ஒப்படைப்பு, அசைன்மெண்ட் என்று கேள்விப்பட்டிருப்போம். அசைன்மெண்ட்டு சரியான விடை. இதுவே நம்ம பள்ளிக்கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அப்சர்வேஷன், உற்றுநோக்கல் என்பது சரியானதாக அமையும். அடுத்ததாக, தி ஃப்ரீ ரெஸ்பான்ஸ் டெஸ்ட்ஸ் யூஸ்டு இன் பர்சனாலிட்டி மெஷர்மெண்ட் ஆர் கால்டு as ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்ஸ். ஆளுமை அளவீட்டில் பயன்படுத்த பெறும் தடையில்லா பதில் தேர்வுகள் இவ்வாறாக அழைக்கப்படும். புறத்தறி சோதனைகள் என்று அழைக்கப்படும். ஏன்னா நம்ம ஆளுமையை அளவிடுவது அகவயமுறை, புறவயமுறை மற்றும் புறத்தறி சோதனை முறை என்று நாம் படிச்சிருப்போம். சப்ஜெக்டிவ் மெத்தடு, ஆப்ஜெக்டிவ் மெத்தடு, ப்ரொஜெக்டிவ் மெத்தடு. எக்ஸாம்பிள் ரோசாக்கிங் பிளான் டெஸ்ட்டு, டேட் டெஸ்ட்டு, தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு, கேட் டெஸ்ட்டு, சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு, இப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். அதன் அடிப்படையில் இங்கே வினா கேட்கப்பட்டிருக்கு. சரியான விடை டி ஆப்ஷன். இப்போ எடுத்துக்காட்டாக கைடடு ரெஸ்பான்ஸு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த ஆராய்ச்சி சார்ந்த முடிவுகள் சோதனை. அதுக்கடுத்து ப்ரொடக்டிவ் டெஸ்ட்டு, இது பெரும்பாலும் ஆக்கத்திறன் சோதனை கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கடுத்து பியர் ரேட்டிங், சரியான அளவீடு அல்லது ஒப்பார்குழு அளவீட்டு முறை பயன்படுத்தப்படுது. ஒத்த வயதினருக்கிடையே வேறுபாட்டு திறன்களை கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனையாக நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக, எரர் தட் அரைசஸ்
frequently when the rater has to rate a number of factors or some of which whom there is no evidence for judgment. தீர்வினை எட்டக்கூடியதற்கான ஆதாரங்கள் இல்லாத சில காரணிகளை அளவிட்டால் மதிப்பீடு செய்ய நேர்கையில் எழக்கூடிய பிழை என்னவாக இருக்கலாம் அப்படின்னா மிகைப்பு விளைவு என்று கேள்விப்பட்டிருப்போம். ஹாலோ எஃபெக்ட். சென்ட்ரல் டெண்டன்சி எரர் அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. லாஜிக்கல் எரர் அப்படின்றது ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் ஏற்படக்கூடியது. ஜெனரசிட்டி எரர் அப்படின்றது பொதுவாக புரிதல் திறனில் ஏற்படக்கூடிய குறைபாடாக நாம் பார்த்துருப்போம். அடுத்ததாக ஆடியோ டுடோரியல் இஸ் எ மெத்தட் ஆஃப் இண்டிவிஜுவலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்டு பை சாமுவேல் என் போஸ்ட்வெய்ட். கேட்டல் பயிற்சி தனியால் கற்றல் முறையை உருவாக்கியவர் சாமுவேல் என் போஸ்ட்வெய்ட் என்பது சரியான விடை. பிளான்டர் என்பவர் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் வகுப்பு இடைவினை பகுப்பாய்வு முறையை கண்டறிந்தவர். அது நம்ம 10 படிநிலைகள் என்று நாம் படித்திருப்போம். டீச்சர் டாக், பீப்புள் டாக், சைலண்ட்டு. டீச்சர் டாக் எடுத்துட்டோம்னா 7 இருக்கும். பீப்புள் டாக்கு 2. டீச்சர் டாக் அஸ் வெல் அஸ் த பீப்புள் டாக் இரண்டும் சேர்ந்தது சைலண்ட் ஆர் கன்ஃபியூஸ் அப்படின்னு 10வது நிலையை நாம் படிச்சிருப்போம். அடுத்ததாக கார்ட்னர், ஹவார்ட் கார்ட்னர் அப்படின்றவர் என்ன சார் அப்படின்னா மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பல வகையான நுண்ணறிவு கோட்பாட்டை குறிப்பிட்டது கார்ட்னரு. அடுத்ததாக கில்ஃபோர்டு ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் தியரி அப்படின்னு படிச்சிருப்போம். அமைப்பியல் நுண்ணறிவு அல்லது கட்டமைப்பியல் நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னும். அது மட்டும் இல்லாமல் ஆக்கத்திறன் டைவர்ஜென்ட் திங்கிங்கை கண்டுபிடித்தது யார் அப்படின்னாலும் கில்ஃபோர்டு தான். குல்ஃபோர்டு ஆர் கில்ஃபோர்டு. அடுத்ததாக which one of the following does not come under non-comparative scales? Q-short technique. கீழ்கண்டவற்றுள் எது ஒப்பிட முடியா அளவைகளின் கீழ் இடம்பெறாது? Q வகை மாதிரி நுணுக்கம் இடம்பெறாது. எடுத்துக்காட்டாக பாருங்களேன், கண்டினியூஸ் ரேட்டிங் ஸ்கேல் கேள்விப்பட்டிருப்போம். இதை பொறுத்தவரை கண்டினியூஸ் ரேட்டிங் ஸ்கேல் என்ன பண்ணுவோம்னா 1/1 ஒரு 10 மெம்பர்ஸை நம்ம கண்டினியூஸ் ரேட்டிங் ஸ்கேலு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதை பேஸ் பண்ணி ஏதாவது திறன்களை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மிக எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஐட்டம்ஸ்டு ரேட்டிங் ஸ்கேலு இனங்களின் அடிப்படையில் ரேட்டிங் ஸ்கேல் போடும்போது ஒவ்வொருவருக்கும் இன்னொருவருக்கும் இருக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். லிகாட் அளவு கேள்விப்பட்டிருப்போம். ஆட்டிடியூட் மெஷர்மெண்ட்டு சார் மாணவர்களினுடைய மனப்பான்மையை அளவிடுவதற்காக. எடுத்துக்காட்டாக பாருங்களேன், இந்த லிகாட் அளவை சில மாணவர்களுக்கு மனப்பான்மை உயர்ந்து காணப்படலாம், இடைநிலையாக இருக்கலாம் அல்லது குறைந்து காணப்படலாம். இது முதலாம் கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒப்பீடு இல்லாத ஒரு முறையாக Q வகை மாதிரி நுணுக்கத்தை நாம் படிச்சிருப்போம். அடுத்ததாக தி யூஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜென்ரல் ஐடியா, ரூல்ஸ் அண்ட் தியரிஸ் in particular and concrete stimulation is an application. பொது கருத்துக்கள், விதிகள் மற்றும் கோட்பாடுகள் வடிவிலான கருத்தியல் பயன்பாடு பொதுவான மற்றும் பருப்பொருள் சூழ்நிலைகளில் பயன்படுத்தல் எனலாம். சரியான விடை பயன்படுத்தல். இதுவே பாருங்களேன், கருத்துக்களை பகுத்தாராயிறது அல்லது சிறு சிறு பகுதிகளாக பிரித்தல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அனாலிசிஸ். ஸ்பிளிட்டிங் ஆஃப் கான்செப்ட். ஆர்கனைசிங்கிறது சிஸ்டமேட்டிக் ஆர்டர் வரிசைகரமாக உருவாக்கக்கூடியதை நம்ம ஆர்கனைசேஷன்னு சொல்லுவோம். தென் சிந்தசிஸ்ன்றது ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பிளிட்டிங். த ஸ்பிளிட்டிங் கன்வர்ஷன் டு ஹோல். சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டதை முழுமைப்படுத்தி பார்ப்போம். அதை தான் நம்ம சிந்தசிஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். தென் which one of the following is not a criteria identified by NAAC as the basis of assessment procedures? Failed internship. பின்வருவனவற்றுள் இது NAAC மதிப்பீடு முறை அடிப்படையில் இடம்பெறாத தரநிலையாகும். களப்பயிற்சி என்பது சரியான விடை. ஏன்னா இன்னோவேட்டிவ் ப்ராக்டிஸ் அப்படின்றது
நாக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு முன்பு சில வகையான மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் சில கூறுகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது. அதில் இன்னோவேட்டிவ் ப்ராக்டிஸ் இருக்கிறது. அதுக்கடுத்தது கவர்னன்ஸ் அண்ட் லீடர்ஷிப், ஆட்சி மற்றும் தலைமை அண்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த தலைப்பின் கீழ் ஆய்வு மேற்கொள்வாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா டீச்சிங், லேர்னிங் அண்ட் எவால்யூஷன், கற்றல், கற்பித்தல் மற்றும் மதிப்பீட்டு முறையில் அந்த கல்வி நிறுவனம் எவ்வளோ உயர்ந்து காணப்படுது என்ற ஒரு கிரைட்டீரியா பேஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கரிக்குலர் ஆஸ்பெக்ட், கலை திட்டத்தினுடைய அடிப்படையில் நாக்கு தரவரிசையில் இதை கவுண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு லேர்னிங் ரிசோர்ஸ், கல்லூரி மற்றும் பள்ளி தளவாடங்கள் வந்து எப்படி இருக்குது, லைப்ரரி பேஸ்டு எப்படி இருக்குது அப்படின்றதும். அடுத்து இந்த அலுமினியம் அசோசியேஷன் கேள்விப்பட்டிருப்போம். ஸ்டூடெண்ட் சப்போர்ட் அண்டு ப்ராக்ரெஷன், ஸ்டூடெண்ட் வந்து நம்ம நிறுவனங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பயன்படுத்தப்பட்டது இருக்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுங்க வந்து உயரடைவை அடைந்த பின்பு சமூகத்தில் என்ன விதமான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க, அவங்களுடைய ப்ரொக்ரெஷன் என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பாயிண்ட் நோட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், இந்த சமுதாயத்திற்கு இந்த கல்வி நிறுவனத்தால் என்ன பயன் இருக்குது, விளைவு இருக்குது, இந்த ஆஸ்பெக்டில் அவங்க கண்டறிந்து நாக்கானது தரவரிசை வழங்கப்படுகிறது. இதில் நமக்கு 3 கொடுக்கப்பட்டிருக்கிறது. பி ஆப்ஷனு இந்த ஃபீல்டு இன்டர்ன்ஷிப்பை மட்டும் பார்க்குறது இல்லை, எங்கெல்லாம் இவங்க ஃபீல்டு விசிட் போகிறாங்க அப்படின்லாம் ஐடென்டிஃபிகேஷனே இல்லை. களப்பயிற்சி இதில் கிடையாது. நேரடியாக இன்ஸ்டிடியூஷனில் ஆய்வு செய்து அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன தரவரிசை பெற்றிருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிடக்கூடியது. தென் டேஷ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் இன்டு தேர் காம்போனன்ட்ஸ் ஸ்கில்ஸ். டாஸ்க் அனாலிசிஸ், டேஷ் செயல்முறையானது சிக்கலான செயல்பாடுகளை அவற்றின் உட்கூறு திறன்களாக பிரிப்பதாகும். பணி பகுப்பாய்வு செயல்முறை தான் சிக்கலான செயல்பாடுகளை அவற்றின் உட்கூறு திறன்களாக பிரிப்பது என்று நாம் படித்திருப்போம்.